அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவோ, நீந்தவோ, துணிகள் துவைக்கவோ, மீன்பிடிக்கவோ, பொழுதுபோக்கவோ மற்றும் கால்நடைகளை குளிப்பாட்டவோ செல்ல வேண்டாம். கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் பாதுகாப்பற்ற கரையோர பகுதியில் நின்று கொண்டு பொதுமக்கள் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும். விவசாயிகள் தங்களின் கால்நடைகளை ஆற்றின் நடுவே அமைந்துள்ள திட்டுகளுக்கு மேய்ச்சலுக்கு விடுவதையும் மற்றும் நீர்நிலைகள் வழியாக அழைத்து செல்வதையும் தவிர்க்க வேண்டும். பேரிடர் தொடர்பாக பொதுமக்கள் தொடர்பு கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய பேரிடர் கால கட்டுப்பாட்டு மையம் இயங்கி வருகிறது. இம்மையத்தினை தொடர்பு கொள்ள கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1077 மற்றும் 042229228709 என்ற தொலைபேசி எண்ணிற்கும் வாட்ஸ்அப் மூலம் 9384056231 என்ற எண்ணிற்கும் தகவல் மற்றும் புகார் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் அயல் நாடுகளில் வாழும் 18 வயது முதல் 30 வயதுக்குட்பட்ட தமிழ் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழகம் வரவழைத்து பண்டைய தமிழர்களின் கட்டிடம், சிற்பக்கலை, நீர் மேலாண்மை, ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள், கலை, இலக்கிய பண்பாடு, தொல்லியல் ஆய்வுகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு பேர்களை தேடி என்ற அயலக தமிழ் இளைஞர்களுக்கான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இவர்கள் தமிழகத்தின் கலாச்சார தூதுவர்களாக செயல்பட்டு தமிழர்களின் கலாச்சார பெருமைகளை அவர்களது நாடுகளில் பரப்பும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் கீழ் தென்னாப்பிரிக்கா, உகாண்டா, இந்தோனேஷியா, மொரிசியஸ், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழ் இளைஞர்கள் அண்மையில் சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்தனர். அங்கே சோழர்களின் கட்டிடக்கலைக்கு உதாரணமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் பராமரிக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோயிலை பார்வையிட்டனர். வெளிநாடு வாழ் தமிழ் இளைஞர்களுக்கு ராஜேந்திர சோழனின் வரலாறு, அவரின் வெற்றிகள், பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் கோபுரத்தின் சிறப்புகள், வளாகத்தில் அமைந்துள்ள சிங்கமுக கிணறு குறித்து சுற்றுலாத்துறையினர் விளக்கினர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 10வது தேசிய கைத்தறி தின விழா கைத்தறி துறையின் சார்பில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையினை மாவட்ட ஆட்சித் தலைவர் ரத்தினசாமி, அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் அண்மையில் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் திருபுவனம் அசல் பட்டு சேலைகள், பருத்தி சேலைகள் மற்றும் பட்டு வேட்டிகள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து 7 கைத்தறி நெசவாளர்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 4,50,000 மதிப்பிலான நிதி உதவிகளையும், குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 2 நெசவாளர்களுக்கும், முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8 நெசவாளர்களுக்கும் மாதந்தோறும் 1,600 வீதம் உதவித்தொகைக்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார். முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டத்தை 2023ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதோடு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் 16 முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஆண்டிமடம் வட்டாரமும் ஒன்றாகும். முதல் கட்டமாக இத்திட்டம் சுகாதாரம், ஊட்டச்சத்து, விவசாயம், சமூக மேம்பாடு மற்றும் கல்வி உள்ளிட்ட தலைப்புகளில் கவனம் செலுத்தும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆண்டிமடம் ஒன்றியத்தில் சம்பூர்ணோதய அபியான் திட்டம் கல்வி வளர்ச்சியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இவ்வட்டாரத்தில் உள்ள 112 கல்வி நிலையங்களில் 17,925 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வி கற்பிக்கப்படுகிறது. கணினி மூலமாக பாடங்களை கற்பித்தல், கணினியில் தேர்வு எழுதுதல் உள்ளிட்ட அனைத்து கல்வி சம்பந்தப்பட்ட பாடங்களையும் கணினியில் கற்பிக்கப்படுவதால் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் பள்ளிகளில் விளையாட்டுகளிலும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் ஈடுபடுத்தும் வகையில் பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு நாங்கள் TLM பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறோம். மேலும் ஹைடெக் லேப் அவங்களுக்கு பயன்படுத்தி வருகிறோம். இடையில் நின்ற மாணவர்களை அவர்கள் வீடுகள் தோறும் சென்று நாங்கள் மாணவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கும் சிறப்பான கல்வியை நாங்கள் கொடுக்கிறோம். ஆன்லைன் எக்ஸாம் முதற்கொண்டு ஹைடெக் லேப் ஆன்லைன்ல தான் நடக்கிறது. அதுவும் மாணவர்கள் தானாவே ஒவ்வொரு மாணவர்களும் ஹைடெக்கை எப்படி ஒவ்வொரு பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்களே அதை ஆபரேட் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த மாணவர்களாக விளங்குகிறார்கள். ஆண்டிமடம் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஆசிரியர்கள் கிளாஸில் பாடம் நடத்துறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி ஹைடெக் லேபில் பாட சம்மந்தமாக போட்டு காட்டுவாங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போது நேரடியாக பார்க்குற அனுபவம் கிடைக்குது. எங்களுக்கு இந்த ஹைடெக் லேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் அறிவியல் செய்முறைகள்லாம் நாங்கள் புக்கில் இருக்கிறது அறிவியல் செய்முறை செய்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது.